உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஓகே, கேட்டதில் ரொம்ப முக்கியமாக உங்கள் மனதில் பட்டது வருஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவர் உங்களை வச்சு என்ன செய்யணும்னு ஒரு கணக்கு போட்டிருக்கிறாரு. அதை நீங்கள் இதெல்லாம் செய்வீங்கன்னு சொல்லி இதான் உங்களுடைய வாழ்க்கைன்னு உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அந்த தரிசனத்தில் குழந்தையாக பிறந்ததுலேருந்து நீங்கள் பரலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய காரியங்களை சொல்லியிருக்கிறாரு. அதில் இந்த 2026 வருஷத்தில் நீங்கள் என்ன செய்யணும், எப்படி வாழ்வீங்கிறத பற்றி, எப்படி ஆசீர்வாதங்கள் இருக்குங்கிறத பற்றி கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அதை நிறைவேற்றுவார். இந்த வருஷத்தில் 2026 உங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதங்களோ, நீங்கள் என்ன சாதிக்க வேண்டுமோ அது எல்லாவற்றையும் அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். அந்த காரியங்களை செய்ய உங்களை பலப்படுத்துவார். நம்புறீங்களா? இங்கே மேலே ஒரு வசனம் எழுதி போட்டிருக்கிறேன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் சொல்லலையா? நான் அதை பாதியை நிறுத்திக்கிட்டேன், ஏன்னா அந்த இடத்துல சரியாக வரணும்னு சொல்லி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த வசனம் எதுவும் நம்ம விசுவாசிக்க முடியலைங்கிறதுக்காக சொல்லலை. நீங்கள் விசுவாசத்தில் வளர வேண்டுமென்று, உங்களை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டுமென்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு ஒரு வேலை உண்டு. இந்த வருஷத்தில் உங்களை நீங்கள் இப்பொழுது இருக்கிற விசுவாச அளவை காட்டிலும் ஒரு படி அதிகமாக வளர வைப்பது. கர்த்தர் நல்லவர், அவரிடத்தில் வருகிறவர்கள் நன்மையை மாத்திரம் பெறுகிறார்கள். தீமைகள் இருக்கிறது போல் தோணலாம், ஆனால் அவைகள்லாம் பரீட்சைகள். அந்த பரீட்சையை நீங்கள் பாஸ் பண்ணும்போது அடுத்த லெவலுக்கு போகிறீங்க. அப்போ பரீட்சை கூட நீங்கள் பார்க்கலாம், பரீட்சைக்கு பணம் கட்டி எனக்கு பரீட்சை வைங்கன்னு சொல்லி இவங்க போய் பரீட்சை எழுதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பரீட்சைக்கு பணம் கட்டுவாங்க, எனக்கு பரீட்சை வைங்கன்னு சொல்லி அந்த பரீட்சையை பாஸ் பண்ணுவாங்க. அப்போ அடுத்த லெவலுக்கு ஆசீர்வாதத்துக்கு போகிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் அந்த பரீட்சைகள் கூட நன்மைகள் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? பரீட்சைகள் கூட நன்மைகள் தான் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஐயோ, இந்த போராட்டம் வந்துருச்சு, இந்த பிசாசு வந்துருச்சு, இப்படியே பிரச்சனை பண்ணுது. இல்லை, அந்த பிரச்சனையை நீங்கள் ஜெயிப்பீங்க. ஒரு வசனம் சொல்லுது, நீதிமான்களுக்கு ஒரு துன்பம், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து அவனை விடுவிப்பார். அதை விடுவிக்கிறது மட்டும்தான் எழுதியிருக்குது அந்த இடத்துல. ஆனால் நீங்கள் ஜெயமாக வர்றீங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறீங்க. நீங்கள் அதை பாருங்கள். நீங்கள் அதிகமாய் விசுவாசிக்கலாம், அதிகமாய் இந்த சோதனைகளை ஜெயிப்பீர்கள், அதிகமாய் வளருவீர்கள். இந்த வருஷத்தில் உங்களை விசுவாசத்தில் வளர வைக்கிறது என் வேலை. உங்களை வளர வைக்கிறதுக்கு என்னை கர்த்தர் பலப்படுத்துவார். நான் நம்புகிறேன். நான் சும்மா அங்கே இல்லை, உங்களை சபையை அங்கே கூட்டி வச்சு அவர் சும்மா வாரம் வந்துட்டு போங்கடா அப்படி சொல்லலை. ஹீ ஹேஸ் எ பர்பஸ். உங்களை கூடி வர வைக்கிறது, இங்கே வந்து ஒரு வசனத்தை சொல்ல வைக்கிறது, எங்களை கர்த்தரை தூசி பாட வைக்கிறது. இந்த விஷயத்தில் நீங்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்கிறீர்கள். அவர் நல்லவர் என்று, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறார் என்று நீங்கள் அறியும் போது இன்னும் அதிகமாய் நீங்கள் கர்த்தரத்தில் கிட்டி சேர்வீர்கள். இன்னொன்று சொல்கிறேன், பர்பஸ்ஃபுல்லாக ஜெபம் பண்ணுங்க. தோத்திரம் ரைட், அதெல்லாம் வேணும். ஆனால்
பர்பஸ்ஃபுல்லாக ஜெபம் பண்ணுங்க. எதற்காக ஜெபம் பண்ணுகிறோம், எதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம், ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ நேரம் நீண்ட ஜெபம் பண்ண முடியுதோ பண்ணுங்க. ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக வேதத்தை வாசியுங்கள். அதில் கர்த்தர் உங்களோட பேசுவார். நீங்கள் வேதத்தை வாசிக்கும்போது கர்த்தர் உங்ககிட்ட பேசுகிறாரு. கர்த்தர் உங்களிடத்தில் பேச இடம் கொடுங்கள். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையினால் முடிசூட்டுவார். எழுந்து ஜெபம் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் புதிய வருஷ வாழ்த்துக்கள். அவர் சொன்னது போலவே வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவாராக. உங்களை விசுவாசத்தில் வளர பண்ணுவாராக. இந்த வருஷத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரிக்க, அந்த சோதனைகளை ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை ஒரு நோக்கத்தோடு கூட உண்டாக்கினீர், நோக்கத்து கூட ரட்சித்திருக்கிறீர், ஒரு நோக்கத்தோடு கூட சபையில் வைத்திருக்கிறீர், ஒரு நோக்கத்தோடு கூட பைபிள் வாசிக்க ஜபிக்க கிருபை கொடுக்கிறீர், சோதனைகளை ஜெயிக்க கிருபை கொடுக்கிறீர். நாங்கள் அநேக நன்மைகளை சுதந்திரிக்க எங்களை வழிநடத்துகிறீர். எங்களுக்கு வைத்திருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் வளர, பரலோகத்தில் நாங்கள் அங்கே வரும்போது எங்களுக்கு வைத்த வேலைகளை நாங்கள் செய்து முடித்தவர்களாய் வர நீர் கிருபை கொடுக்கிறீர். இந்த வருஷத்திலே நாங்கள் செய்யும்படி வைத்த வேலைகளை நாங்கள் செய்ய எங்களை பலப்படுத்துகிறீர், நடத்துகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் நடத்தும் எல்லாவற்றிலும் கர்த்தர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இருப்பதாக. ஹல்லேலூயா. அந்த வி விஷ் யூ a Merry Christmas, Happy New Year. எங்கே இருக்கு? சரி, நீங்களே பாடுங்க.